அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் 2 மாதங்களாக நாம் ரமலானுடைய மாதத்தை நாம் எதிர்நோக்கி அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தா என்பதாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து வந்தோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்தருவாயாக. ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக என்பதாக நாம் பல்வேறு கட்டங்களில் நாம் 2 மாதங்களாக துஆ செய்து வந்தோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே அல்லாஹ்வுக்கு நாம் முதலாவதாக நன்றி சொல்லிக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது தராவீஹை நாம் நிறைவு செய்துவிட்டு முதல் நோன்பை நோன்பதற்காக நாம் தயாராக இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஹஜ்ரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது நாங்கள் ரமலானுடைய மாதத்தை அடைவோமோ அப்பொழுது எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை எங்களுக்கு கற்றுத் தருவாங்க. அல்லாஹும்ம சல்லிம்னி லி ரமலான, இன்னொரு ஹதீஸ்ல மின் ரமலான. யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானை, அதாவது இந்த ரமலானை நாங்கள் அடைகின்ற வரைக்கும் என்னை நீ ஆரோக்கியமாக சலாமத்தாக நீ ஆக்குவாயாக. வஸல்லிம்லி ரமலான, இந்த ரமலானை எனக்கு சலாமத்தாக, அதாவது என்னுடைய இம்மை மறு உலக இரு உலக வாழ்க்கைக்கு போதுமான சலாமத்தாக போதுமானதாக காரணமாக நீ ஆக்குவாயாக. இரண்டிற்கும் போதுமான காரணமாக நீ ஆக்குவாயாக. அப்ப ரமலானை எனக்கு சலாமத்தாக, ரமலானில் அமல் செய்வதற்கு எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை நீ கொடு அப்படின்ற விஷயம் இந்த துஆவில் அடங்கியது. வதஸல்லமு மின்னி முத்தகப்பலா, என்னிடமிருந்து இந்த ரமலானை நீ பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக துஆ செய்ய வேண்டுமாறு உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்ததாக அறிவிக்கிறாங்க. யஹ்யா இப்னு கஸீர் மக்பூல் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்களும் போன்ற தாபீன்கள் எல்லாம் இந்த துஆக்களை அறிவித்ததாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தபரானி, தைலமி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றது. எல்லாரும் ஒரு தடவை சொல்லிக்கலாங்களா? அல்லாஹும்ம சல்லிம்னி லி ரமலான வ சல்லிம் லி ரமலான வ தஸல்லமு மின்னி முத்தகப்பலா. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக கஅப் இப்னு உஜரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அதாக்கும் ஷஹ்ரு ரமலான், உங்களிடத்திலே ரமலானுடைய மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அது எப்படிப்பட்ட மாதம்? ஷஹ்ருன் பரக்கத்தன் ஃபீஹி, அதில் பரக்கத் செய்யப்பட்ட ஒரு மாதமாக, பரக்கத்தான ஒரு மாதம். ஃபயன்ஸிலுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த மாதத்தில் இறங்குகிறது. வயஹத்து ஃபீஹில் ஹதாயா, சிறு பாவங்கள் எல்லாம் அந்த மாதத்திலே மன்னிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. வயஸ்தஜீபு ஃபீஹி துஆ, இந்த மாதத்திலே துஆ அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுகிறது. நாம் செய்யக்கூடிய துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சிறப்புகளை சொல்றாங்க. பரக்கத்தான ஒரு மாதம், ரஹமத் இறங்குகிற மாதம், சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிற மாதம். எதை கொண்டு மன்னிக்கப்படுது? நம்முடைய துஆக்களை கொண்டு மன்னிக்கப்படுகிறது. துஆவும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு மாதமாக இருக்கிறதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நம்ம பல்வேறு அமல்களுக்காக, பல்வேறு வேலைகளுக்காக இந்த ரமலானை நம்ம திட்டமிட்டிருப்போம். அதுல துஆவுக்கு நம்ம நேரமே இல்லாம நம்முடைய வேலைகள் எல்லா விஷயங்களும் நம்ம ஈடுபட்டிருப்போம். எனவே துஆவுக்கு நேரம் இருந்தா உட்காரலாம் அப்படின்னு நம்ம நினைக்காம துஆவுக்காக என்ன செய்யணும்? நம்ம நேரம் ஒதுக்கணும். என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அத்ஆவு ஹுவல் இபாதா, துஆ என்பதே ஒரு இபாதத் என்பதாக சொன்னாங்க. எனவே இபாதத்துகளுக்கு முடிவுரையாக துஆ இருப்பதை போன்று துஆ என்பதும் ஒரு இபாதத்
பரக்கத்தாக. எனவே நம்ம என்ன செய்யணும், துவா செய்வதற்கு என்று நம்ம ரமலான்ல ஒரு நேரத்தை ஒதுக்கி என்ன செய்யணும், துவா செய்யணும். என்று சொன்னால் அல்லாமா அபுல் லைஸ் சமர்பந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுறாங்க ஒரு 5 விஷயங்கள். மனஅ ஹம்சன் மனஅல்லாஹு மின்ஹு ஹம்சன். யார் ஒருவருக்கு 5 விஷயங்களை தடுத்தால் அல்லாஹ் அவரிடமிருந்து 5 விஷயங்களை தடுத்து விடுகிறார். யார் 5 விஷயங்களை செய்யாமல் தடுத்துக் கொள்கிறாரோ, தவிர்த்துக் கொள்கிறாரோ, அல்லது 5 விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்கிறாரோ, அவருக்கு 5 விஷயங்களை விட்டு அல்லாஹ் தடுத்து விடுகிறான். அப்போதுதான் முதலாவது விஷயம், மனஅ ஸகாத. யார் ஸகாத்தை கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறாரோ, மனஅல்லாஹு மின்ஹு ஹிஃபுல் மால. அவருடைய செல்வத்தை, அவருடைய பொருளாதாரத்தை, பொருள் செல்வத்தை அல்லாஹ் பாதுகாப்பதில் என்ன செய்யறான், தடுத்துக் கொள்கிறான். அப்ப நம்முடைய பொருளுக்கான பாதுகாப்பு எதுல இருக்குன்னா, அந்த பொருளுடைய ஸகாத்தை சரியான முறையில் கணக்கிட்டு என்ன செய்யணும், எடுத்து கொடுக்கணும். கொடுப்பதை கொண்டு நம்முடைய செல்வத்திற்கான பாதுகாப்பை அல்லாஹ் வழங்குகிறான். இரண்டாவதாக வசானி மனஅ ஸதகத மனஅ அல்லாஹு மின்ஹுல் ஆஃபியா. யார் தான தர்மங்கள் சதகாக்கள் தருவதை தடுத்துக் கொள்கிறாரோ, அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, உடல் நலத்தை வழங்குவதை அல்லாஹ் தடுத்துக் கொள்கிறார். அல்லாஹ் பாதுகாப்பு. நிறைய பேர் சதகான்னா அந்த ஸகாத் கணக்கிட்டு அந்த ஸகாத்திலிருந்து உள்ள பகுதியை பிரிச்சு கொடுத்துடணும், அது மட்டும் வருஷத்துல கொடுத்தா போதும் நினைச்சிட்டு இருப்போம். அப்படி நினைக்காம ஸகாத் வருடத்துல ஒரு தடவை நம்ம கணக்கிட்டு கொடுப்பது அது தனி விஷயம், அது பரல. அதல்லாமல் தான தர்மங்கள் என்ன செய்யணும், கூடுதலாக நம்மளால் முடிந்த மாற்றார்கள் எவ்வளவு என்ன செய்யறாங்க, தன்னுடைய செல்வத்திலிருந்து எவ்வளவு தர்மங்கள் செய்யறாங்க. அந்த மாதிரி முஸ்லிம்களும் என்ன செய்யறாங்க, எத்தனையோ செல்வந்தர்கள் வாரி வாரி வழங்குகிற எத்தனையோ செல்வந்தர்கள் புரவலர்கள் இருக்கிறார். அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்முடைய செல்வத்திலிருந்து அப்பப்ப நம்ம என்ன செய்யணும், சதகா கொடுத்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடலுடைய ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் பகரமாக தர்மம் செய்து சதகா கொடுப்பது அவசியம் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே நம்மளால் முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும், சதகாக்களை கொடுக்கணும். அப்படி கொடுப்பதை யார் தடுத்துக் கொள்கிறாரோ அவரிடமிருந்து அல்லாஹ் என்ன செய்யணும், ஆரோக்கியத்தை பிடிக்கிறோம். ஆரோக்கியத்தை எப்ப பிடிக்கிறானோ அப்ப செலவுல என்ன செய்யணும், டாக்டர்கிட்ட கொண்டு போய் மருத்துவத்துல, மருந்துகள்ல, தேவையில்லாத பிரயாணங்கள்ல, தேவையில்லாத வீணான வழிகள்ல, மற்றவர்கள் ஏமாற்றி அபகரிக்கக்கூடிய ஒரு நிலையில நம்முடைய செல்வம் வீணான முறையில் போயிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மூன்றாவதாக யார் அதாவது விவசாய நிலத்தில் வருகிற அந்த வருவாயிலிருந்து அஷ்ர் என்ற அந்த 10ல் ஒரு பங்கை யார் கொடுப்பதை தடுத்துக் கொள்கிறாரோ, மனஅல்லாஹு மின்ஹு பரக்கத அர்திஹி. அவருடைய அந்த பூமியில, விவசாய நிலத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்தை தடுத்து விடுகிறார். அல்லாஹ் பாதுகாக்கவே. நம்ம தங்கம், வெள்ளி, பொருளாதாரம் இதில் தான் என்ன செய்யணும், தங்கத்துல 11 பவுன் 87 கிராம் யார் வச்சிருக்காங்களோ அவங்க அந்த தங்கத்துல ஜகாத் எடுத்து கொடுக்கணும். அதுக்கு மேல இருக்கிறவங்க அதுல இருந்து எடுத்து கொடுக்கணும். வெள்ளியில 612 கிராம். மிச்ச வியாபார பொருட்கள் இருக்குது, அது எல்லாமே 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்பளவுக்கு எவ்வளவோ அந்த தொகையிலிருந்து கணக்கிட்டு கொடுக்கணும். விவசாய நிலங்கள் இருக்கிறது, அந்த விவசாய நிலத்திலிருந்து எவ்வளவு மகசூல் வருதோ அப்பப்ப அவருடைய விவசாய நிலத்திலிருந்து என்ன செய்யணும், என்ன மகசூல் வருதோ அப்பயே கிடக்கு. அது வருஷத்துல ஒரு தடவை தான் கணக்கிடணும் கிடையாது. அப்பப்ப என்ன செய்யணும், கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா, சுருக்கமாக வானம் பார்த்த பூமியாக, வானத்திலிருந்து மழை பொழிந்துதான் அந்த பூமியினுடைய விளைச்சல் கிடைக்கிறது என்று சொன்னால் 10%, அதாவது 10ல் ஒரு பங்கு என்ன செய்யணும், எடுத்து ஏழைகள் கொடுத்தரும், ஜகாத் கொடுத்தரும். அதே வானம் பார்த்த பூமியா இல்லாம கிணறுகள் மூலியமாக மற்ற வாய்க்கால் வாயிலாக தண்ணீர் கொண்டு என்ன செய்யறாங்க, இறைச்சி பாய்ச்சப்படுகிறது. மோட்டர் போட்டு தண்ணீர் நிரப்பி அந்த வாய்க்கால் வரப்புகள்ல தண்ணீர் விட்டு என்ன செய்யறாங்க, விவசாய நிலங்கள்ல தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது என்று சொன்னால் அப்ப அதுல 5%, அதாவது 20ல் ஒரு பகுதி என்ன செய்யலாம், எடுத்து கொடுத்தா போதுமானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க.
அந்த அளவான அந்த விவசாய நிலத்துல வரக்கூடிய பங்கை யார் எடுத்து கொடுக்கலையோ அவங்களுக்கு அல்லாஹ் அந்த நிலத்துல வருகிற வரக்கத்தை எல்லாம் தடுத்துறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அல்லாமா அபுல் குலைஸ் ஸமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுறார். நான்காவதாக மன்அ துஆ, யார் துஆவை தடுத்துக் கொள்கிறாரோ, ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு, துஆவை செய்வதை யார் தடுக்கிறாரோ அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். இன்னொன்னு, துஆ செய்வதை யார் தவிர்த்துக் கொள்கிறாரோ, துஆ செய்யாமல் யார் இருக்கிறாரோ அவருக்கு மனஅல்லாஹு மின்ஹுல் இஜாபத, அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதை, அவரிடமிருந்து தேவைகளை அவர் கேட்கிற அந்த துஆவை ஏற்றுக்கொள்வதை அல்லாஹ் என்ன செய்யறான், தடுத்து விடுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க. யார் அல்லாஹ்ட்ட கேட்கறத நிறுத்திடுறாங்களோ அவங்களிடமிருந்து அல்லாஹ் தஆலா எதையுமே பதிலளிக்கிறதுக்கு அல்லாஹ் விரும்பல. நம்ம வீட்டுல நம்ம அத்தா நம்ம பேச்சு கேட்கறனா, நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்கறனா, நம்ம அத்தா என்ன செய்வாங்க, என் பேச்சு கேட்கல அப்படின்னா என் மூஞ்சிலே பிடிக்காது அப்படின்னு என்ன செய்வாங்க, மூஞ்சை திருப்பிக்கிறாங்களா இல்லையா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறாங்களா இல்லையா. அந்த மாதிரி அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறத நம்ம எப்போ விட்டுறோமோ அல்லாஹ் நம்முடைய தேவைகளுக்கு பதிலளிப்பதை அல்லாஹ் என்ன செஞ்சான், விட்டுறான், தடுத்து கொள்கிறான் என்பதாக அறிவிக்கப்பட்டது. வல்காமிஸ் ஐந்தாவதாக மன் தஹாவன பிஸ்ஸலாத், யார் தொழுகையில் அலட்சியம் செய்வாரோ மனஅ மின்ஹு இன்தல் மௌத்தி கௌல லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்துடைய நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிவதிலிருந்து அல்லாஹ் அவரை தடுத்து விடுவான் என்பதாக தன்வீருல் வாஃபில் என்ற கிதாபிலே அல்லாமா அபுல் குலைஸ் ஸமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டார். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த எல்லா நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருவானாக. குறிப்பாக துஆ அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்பதை விட்டுவிட்டால் அல்லாஹ் நமக்கு தருவதை விட்டுறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கேஸ். அன்பிற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாசத்துல அல்லாஹ் தஆலா சொல்வதா ஹதீஸ் குத்ஸியில வந்திருக்கிறது, பைஹக்கில ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ரமலான் வந்துவிட்டா நோன்பாளிகள் என்ன துஆ கேட்கிறாங்களோ அந்த துஆக்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஆமீன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறானா, அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குகளுக்கு அல்லாஹ் உத்தரவிடுறார். நோன்பாளிகள் கேட்கக்கூடிய துஆவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குகளுக்கு அல்லாஹ் உத்தரவிடுறார். உத்தரவிட்டதோடு மட்டுமில்லாமல் அந்த நோன்பாளிகள் கேட்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கணும், அதை வழங்கணும் என்பதை என் மீது எனக்கு நானே கடமையாக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் குத்ஸியில் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்யணும், இந்த ரமலான் மாசத்துல நோன்பாளிகள் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே நம்ம என்ன செய்யணும், துஆவுக்கு என்று ஒரு நேரத்தை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஒதுக்கணும். குறிப்பாக ஒவ்வொரு பரலான துறைக்கு ஒரு 5 நிமிஷம் வச்சுங்க. 5 வேளை தொழுகையில 25 நிமிஷம் ஆச்சு. தஹஜ்ஜுல ஒரு 1/4 மணி நேரம், நோன்பு திறக்கும் போது ஒரு 1/4 மணி நேரம், இப்படின்னு எடுத்தா ஒரு 45 நிமிஷம், ஒரு நாளைக்கு ஒரு 3/4 மணி நேரம் நம்ம துஆவுக்காக ஒதுக்குறோம் அப்படின்னா 30 நாள்ல எவ்வளவு நேரங்கள் நம்ம ஒதுக்க முடியும். ஆகவே இந்த எல்லா நேரங்களும் ஒருங்கிணைத்து அல்லாஹ்விடத்துல நிச்சயமாக நம்முடைய துஆக்கள் கபூலாகுவதற்கு, அல்லாஹ்விடத்துல மக்பூலாகுவதற்கு மலக்குமாருடைய துஆக்களும் அல்லாஹ்வுடைய அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்புகளும் நம்முடைய இந்த பல்வேறு கட்ட முயற்சிகள் வாயிலாக நிச்சயமாக நாம் பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே நம்ம இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம பல்வேறு அமல்களுக்காக நேரங்களை நாம் ஒதுக்கினாலும் துஆவுக்கு என்று நம்ம என்ன செய்வோம், நேரம் ஒதுக்கிடுவோம். குறிப்பாக ஆஃபியத்தை நம்ம கேட்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட நிறைய விஷயங்களை போய் கேட்டுட்டு வந்தாங்க. ஒரு தடவை அல்லாஹ்ட்ட போய் கேட்கும் போது அல்லாஹ்ட்ட இப்படி கேட்டாங்களாம், அல்லாஹ்வே நீ அல்லாஹ்வா இருந்து நீ மூசாவா இருந்து நான் அல்லாஹ்வா இருந்தா நீ என்ன என்கிட்ட கேட்ப அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னா அப்படின்னா, நான் ஆஃபியத்தை கேட்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலாவே என்ன செஞ்சிருக்கான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்வதன் வாயிலாக இந்த உம்மத்துக்கு கற்று தந்திருக்கிறான். ஆகவே நம்ம என்ன செய்யணும், அதிகமாக அல்லாஹ்விடத்துல ஆஃபியத்தை நாம் கேட்போம். ஆஃபியத்துன்னா அது உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, எல்லா விஷயம். மௌத்தானவர்களுக்கும் ஆஃபியத்தை கேட்கணும். மௌத்தானவங்க அவங்களுக்கு என்ன ஆஃபியத்து அப்படின்னா அந்த கபூர்ல அவங்களுக்கு தேவையான ஆஃபியத். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கு ஆஃபியத்துனா. அதனால நம்ம துஆவுக்கு என்று நேரங்களை ஒதுக்கிடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய முழு பலாபலன்களை பெற்றுக் கொள்ள
சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.